ஹாய் மக்களே! இன்னைக்கு வியாழக்கிழமை. இப்ப டைம் வந்து 8:30 ஆகுது. இப்பதான் வந்து எங்க ஏரியாவுக்கு வெயிலே வருது. ஆ நேத்துக்கெல்லாம் சரியான மழைங்க. இன்னைக்கு தான் கொஞ்சம் வெயில் அடிக்குதா, சரி கீழ கடைக்கு போயிட்டு வரலாம் அப்படின்னு ரெடி ஆயிட்டு இருந்தோம். இங்க வந்து பச்சை தண்ணில குளிக்க முடியாது. சுடு தண்ணீ தான் குளிச்சாகணும். நான் சுடு தண்ணில குளிச்சுட்டு, மத்தவங்களுக்கும் தண்ணி போட்டு விட்டுட்டேன். மத்தவங்களும் ரெடி ஆயிட்டு இருந்தாங்க. ரெடி ஆயிட்டு இருக்கும்போதே மிஸ்ட் ரொம்ப இறங்க ஆரம்பிச்சுருச்சு. அதனால சீக்கிரத்துல கடைக்கு போயிட்டு வந்துரலாம் அப்படின்னு கிளம்ப ஆரம்பிச்சுட்டோம். இதுதாங்க எங்க வீட்டுக்கு போற வழி. இதுல டோட்டலா 74 ஸ்டெப் இருக்கு. இது இறங்கி தான் கீழ போகணும். ஏதாவது ஒரு முக்கியமா பொருள் வாங்குறதா இருந்தா கூட, ஒரு சின்ன பொருள் வாங்குறதா இருந்தா கூட, இந்த 74 ஸ்டெப் இறங்கி தான் கீழ போற மாரி இருக்கும். ஃபைனலா ஸ்டெப் இறங்கி கீழ வந்துட்டோம். பாப்பாவையுமே ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போயிட்டு, அவளுக்குமே மெடிசின் வாங்குனதுக்கு அப்புறம் தான் கடைங்களுக்கு போக ஆரம்பிச்சோம். எல்லாம் நெறைய கடைங்க போட்டிருந்தாங்க. எல்லாம் பொறுமையா பார்க்கலான்னா, குழந்தைங்கள வச்சுட்டு பார்க்க முடியல. மழையும் கொஞ்ச நேரம் ஆனோனே வர ஆரம்பிச்சுருச்சா, சரி நாளைக்கு காலையில வரலான்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம் வீட்டுக்கு. இது எங்க வீட்டுக்கு போற இன்னொரு வழி. இந்த வழியில பார்த்தீங்கன்னா, ஆட்டோ போகும். ஆனா, பெட்ரோல் ஆட்டோ ஏறாது. டீசல் ஆட்டோ மட்டும் தான் ஏறும். அதுவுமே வந்து நெறைய பேரு வந்து இப்ப 3 பேரு ஆட்டோல உட்காந்துருக்காங்க அப்டின்னா, ஆட்டோ வந்து ஏறாது. ஒருத்தர் கீழ இறங்கி தான் ஆகணும். இப்ப நான் இறங்கிட்டு தான் ஷூட் பண்ணிட்டு இருக்கேன். இந்த இடத்துல தான் இப்ப தான் வந்து நான் ஏறுறேன். இன்னொரு பிரச்சனை என்னன்னா, இதுல அன்டைம்ல இந்த ஆட்டோல வந்து இந்த வழியில வந்து போக முடியாது. ஏன்னா, யானை, புலி, சிறுத்தை அப்டின்னு எல்லாமே இந்த வழியில கிராஸ் ஆகுமா. ஸோ, அதனால 8, 9 மணிக்கு மேலேயே இந்த சைடு யாரும் வரமாட்டாங்க. எல்லாமே ஸ்டெப்ல தான் இறங்குவாங்க. இன்னொன்னு என்னன்னா, பாதி வழி வரைக்கும் தான் ஆட்டோ வரும். அதுக்கப்புறம் ஆட்டோ வராது. அதுக்கப்புறம் நம்ம நடந்து தான் போகணும். ஏன்னா, அதோட ரோடு முடிஞ்சுது. பாத்தீங்களா, அந்த அண்ணன் இங்கேயே இறக்கி விட்டுட்டாரா, அதுக்கப்புறம் நடந்து தான் போற மாரி இருக்கும். இதுல என்னன்னா, இங்க பாத்தீங்களா, இதோட சிமெண்ட் ரோடு முடிஞ்சிருச்சு. இதுக்கப்புறம் மண் ரோடு தான். மழை பெஞ்சிருக்கிறதுனால ஃபுல்லா பாசா முடிச்சிருக்கு. கொஞ்சம் பார்க்கறதுக்கு, நடக்கிறதுக்கும் கொஞ்சம் வழுக்கும். அதனால கொஞ்சம் கேர்ஃபுல்லா தான் நடக்கிற மாரி இருக்கும். நைட்டு வந்து குழந்தைங்களுக்கு இப்போ குழந்தைங்களுக்கோ, பெரியவங்களுக்கோ எமர்ஜென்சினா கொஞ்சம் போறது ரிஸ்க் தான். இதெல்லாம் தாண்டி நாங்க இருக்கிறது வந்து சொந்த ஊரு, சொந்த மக்கள், சொந்த மண்ணு அப்படிங்கிற ஒரே ஒரு ரீசன் மட்டும்